Hello, welcome to Venkatesh Bhat Samayal. இன்னைக்கு நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு மெதுவடை. நான் சொன்ன மல்லிப்பூ மெதுவடைன்னு நான் பேர் வச்சது வந்து அந்த சாஃப்ட்னஸ்க்காக நான் பேர் வச்சேன். நத்திங் ஸ்பெஷல், அதே மெதுவடை தான். நிறைய பார்த்துருப்பீங்க. பட் சின்ன சின்ன நுவான்சஸ் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். ஒரு நல்ல மெதுவடை பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டானது வந்து உளுந்து. உளுந்து வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கணும். நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து கிரைண்டர்ல அரைச்சு போட்டா தி பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு மிக்ஸியில் அரைச்சு காட்ட போறேன். there will be some shortcomings. அதுல வந்து சிலது வந்து கட்டியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உளுந்து சரியா ஊறலனா, உளுந்து குவாலிட்டி நல்லா இல்லைனா. பட் இருக்கிறத பெஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் மிக்ஸில தான் பண்றீங்க. அதனால நான் மிக்ஸில உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன். பட் எப்பவுமே கிரைண்டர்ல பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது. பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு உளுந்து வடை மிக்ஸியில் எப்படி பண்றதுன்னு காட்ட போறேன். இந்த உளுந்து வந்து நான் 1 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சர்ல ஊற வச்சிருக்கேன். அதாவது வெளியில தண்ணியில ஆர்டினரி தண்ணியில 5 வாட்டி வாஷ் பண்ணி, இந்த உளுந்து மேல வந்து நிறைய சுண்ணாம்பு இருக்கும். அந்த சுண்ணாம்பெல்லாம் நல்லா வாஷ் பண்ணணும். ஸோ ஒரு 5 வாட்டி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதே உளுந்து அப்படியே எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் இன்னொரு 1 மணி நேரம் வச்சிருக்கேன். ஏன்னா மிக்ஸியில் அரைக்க போறோம், அதனால ஃப்ரிட்ஜில் வைக்கிறது எசென்ஷியல். இது வந்து பயங்கர ஹை ஸ்பீட் மோட்டர், நான் ரொம்ப ஹீட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ கிரைண்டர்னா மெதுவாக அரையும். நீங்க கிரைண்டர்ல அரைக்கிறதா இருந்தா நீங்க வந்து வெளியில 1 மணி நேரம் ஊற வச்சா போதும், ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த ஊற வச்சாலும் உளுந்த நான் இங்க மிக்ஸியில் தண்ணி சுத்தமா வடிச்சு வெறும் உளுந்த போட்டு அரைக்க போறேன். அரைக்கும் போது கிட்டத்தட்ட 3 வாட்டி தொடர்ந்து தண்ணி போட்டு அரைக்க போறேன். ஸோ அதே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு இந்த உளுந்தை இது உள்ளார போட்டு அரைக்க போறேன். ஒரு 15 செகண்ட் அரைச்ச உடனே இது வந்து உள்ள வந்து கட்டி ஆயிடும், ஜாம் ஆயிடும். ஸோ ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா திருப்பி விடுங்க. அந்த கீழே இருக்கிற உளுந்தெல்லாம் மேலே வரட்டும், மேலே இருக்கிற உளுந்தெல்லாம் கீழே போட்டோம். இந்த மாதிரி திருப்பி விட்டு டேபிள் ஸ்பூன்ல 1 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி திருப்பி அரைக்க போறேன். இப்போ திருப்பி ஒரு 15 செகண்ட் அரைச்சிருக்கு. இதை பாருங்க, நான் சைடெல்லாம் எடுத்து விடுறேன். அந்த அரையாத அரைஞ்ச உளுந்தெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு திருப்பியும் 1 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி மிக்ஸியை மூடி திருப்பி அரைக்க போகிறோம். இப்போ 3வது வாட்டி 1 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி திருப்பியும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடியில் இருக்கிற உணவெல்லாம் மேலே வர மாதிரி பண்ணி அரைக்க போகிறோம். 3வது தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நான் மிக்ஸிலேருந்து எடுத்துட்டேன். இப்போது இதை அரைச்ச மாவை ஒரு போலில் பாருங்க, எப்படி உதகி இருக்கு பாருங்க, அப்படியே உபரியாக இருக்கு பாருங்க மாவு. இது மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி ஒரு போலில் போட்டுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், மிக்ஸியில் அரைச்சதுனால இது டிஃபிகல்ட்டி. இதே நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக அப்படியே உப்பி வரும் மாவு, அப்படியே புசுன்னு வரும். அது வந்தால் வடை இன்னும் சாஃப்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். இதே மாதிரி 3 வாட்டி தண்ணி தெளித்து அரைக்கணும். கிரைண்டரில் கூட ரொம்ப அருமையாக வரும் வடை. இப்போது இந்த அரைச்ச வடை மாவு ரெடியாக இருக்கு. இங்கே நான் வாட்டமாக இருக்கணும்னு சொல்லி அந்த ஸ்கொயர் போர்டில் போட்டு இந்த மாவை இது மாதிரி ஒரு ரவுண்டு போர்டு மாற்றி வச்சிருக்கேன். ஏன்னா எடுத்து வடை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த ரவுண்டு போர்டில் போட்டிருக்கேன். இதுவும் ஒரு டெக்னிக். போடும்போது ரவுண்டு பேஸ் இல்லை ரவுண்டு பார்த்து எடுத்து போட்டீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து ஓட்டை போட்டு போடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு போர்டில் போட்டிருக்கேன். இந்த போர்டில் போட்ட பிறகு நான் ஒரு 1/2 டம்ளர், ஒரு 1/2 டம்ளர்னா ஒரு 150 கிராம் இருக்கும் உளுந்து. 150 கிராம் உளுந்து, இதோ ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் ஜாஸ்தி உப்பு. இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு இங்கே இஞ்சி பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இந்த இஞ்சியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண போகிறேன், சாப் பண்ண போகிறேன். ஸோ ஃபைன் சாப்ஸ் ஆஃப் ஜிஞ்சர், அதாவது இஞ்சி வடைக்கு தேவையான அளவு. எனக்கு ஜிஞ்சர் ஃப்ளேவர் கொஞ்சம் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி இஞ்சி போடுவேன். உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் கம்மியாக பிடிக்கும்னா குறைச்சிங்க. மெது வடையில் வெறும் இஞ்சி, பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயம், இது 4 தாங்க போடணும். இதில் அதுக்கப்புறமா நீங்கள் போடுறதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா எல்லாம் மாற்றி விட்டது. ஸோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க. சில பேர் வெங்காயம் போடுறாங்க, கருவேப்பிலை போடுறாங்க, ஜீரகம் போடுறாங்க, மிளகு போடுறாங்க, அரிசி மாவு போடுறாங்க, ஆப்பம் சோடா போடுறாங்க. இது வந்து நான் கற்றுக்கிற இடத்துல
மெது வடைன்னு சொன்னால் இஞ்சி, பச்சை மிளகா, பெருங்காயம், உப்பு இது மட்டும்தான் போடணும், வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் மெதுவடை. அதுக்கப்புறமா போடுற அந்த மிளகாகட்டும், ஜீரகமாகட்டும், தேங்காயாகட்டும், கருவேப்பிலை ஆகட்டும், இதெல்லாம் வந்து மைசூர் போண்டாக்கு போடுறது. ஸோ அதுதான் வித்தியாசம். மைசூர் போண்டாக்கும் மெதுவடைக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ என்ன வித்தியாசம்? மைசூர் போண்டாக்கும் உளுந்து வடைக்கும் இதுதான் வித்தியாசம். இந்த நம்ம உளுந்து வடைக்கு வந்து வெறும் பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம், உப்பு போட்டு இது மாதிரி நல்லா கலக்கணும். இந்த பாருங்கள், இது வந்து நல்லா பீட் அடிக்கணும். ஏர் கொயாகுலேஷன் சொல்லுவாங்க, காற்று உள்ளே போகிற மாதிரி இதை நல்லா பீட் அடிக்கணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, உளுந்து வடை பண்ணும்போது மாவை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க. அதே மாதிரி வெளியில் அரை மணி நேரம் 1 மணி நேரம் வச்சு அப்புறமா வடை போட்டிங்கன்னா கண்ணாபின்னான்னு எண்ணெய் குடிக்கும், சரியாக வராது. இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக்ஸ். அரைச்ச உடனே வடை போடணும், அப்போ தான் முருகலாக அழகாக நல்லா வரும் வடை. இது மாதிரி கலக்கி ஹேண்ட் வாஷ் பண்ணிங்க. இது மாதிரி வடை போட்ட பிறகு திருப்பி விட்ட பிறகு நல்லா ஒரு 5 to 6 minutes குக் பண்ணுங்க. இந்த நடுவில் ஓட்டை போடுறதுனால அந்த ஆயில் உள்ளேருந்து வந்து இந்த சைடெல்லாம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும். அதனால தான் ஓட்டை போடுறது. போண்டா வந்து உருட்டி போட்டுறதுக்கும் உள்ள மாவு மொத்தையாக இருக்கிற மாதிரி இருக்கும் போண்டாவில். ஆனால் வடையில் இந்த நடுவில் ஓட்டை இருக்கிறதுனால அந்த ஆயில் அதுலேருந்து பாஸ் ஆகி பபுளாக வந்து அந்த சைடெல்லாம் முருகலாகி உள்ளே இருக்கிற குக்கிங் வந்து ஈவனாக நடக்கும். ஸோ இது மாதிரி நல்ல ஹை ஃப்ளேமில் பொன் முருவல் நல்ல ப்ரௌன் கலரில் வர மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். உளுந்து வந்து ஆன அளவுக்கு ஒஸ்தி உளுந்து, அதாவது ப்ரீமியம் வெரைட்டி உளுந்து வாங்குங்க, நல்லா வடை ரிசல்ட் வரும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நான் இன்றைக்கி அர்ஜென்ட்டாக உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்கு மிக்சியில் பண்ணி காமிச்சேன். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங் எல்லாம் பண்ணோம். ஆனால் நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக வரும். இந்த வடை வந்து என்னுடைய பிரதர் திவாகர், அவர் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அவர் வந்து சிட்டி கேஃபே சொல்லி ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு. அவர் வந்து அந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்குது மெட்ராஸில், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், அதுக்கு எதிரில் இருக்குது இந்த சிட்டி கேஃப் ஹோட்டல். அங்கே வடை சாப்பிடணும், ஃபென்டாஸ்டிக்காக வரும். அந்த வடைக்குன்னு ஒரு மாஸ்டர் இருக்கார், பாஸ்கர்னு ஒருத்தர், ஃபென்டாஸ்டிக்காக, அதாவது காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கும் வடை, அந்த மாதிரி. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா அவங்க சோர்ஸ் பண்ணுற உளுந்து, அந்த உளுந்து வந்து அவ்வளோ நல்ல ஒரு கடையில் சோர்ஸ் பண்ணுறாங்க. அந்த உளுந்து தான் மேட்ரே. ஸோ நல்ல உளுந்து வாங்கிக்கிங்க, யூ வில் கெட் ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட்ஸ். இதே ரெசிபி தான் நீங்கள் சாம்பாரோட தயிர் வடைக்கு பண்ணுறதா இருந்தாலும் வடைக்கு இதுதான் ரெசிபி. இதை எடுத்து நம்ம சாம்பாரில் போட்டால் சாம்பார் வடை, தயிரில் போட்டால் தயிர் வடை. தயிரில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுடு தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு அதை புழிஞ்சி அதுக்கப்புறமா தயிரில் போடுவோம். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது பியூட்டிஃபுல் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இதை ஆயிலேருந்து வெளியெடுக்கலாம். மெதுவாக இதை ஆயிலேருந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணி ஃபுல்லாக ஆயில் வடிஞ்ச பிறகு இது மாதிரி ஒரு பவுலில் போட்டுருங்க. எப்படி இருக்குது தெரியுமா? நான் இப்போ ஊதுனேன்னா வடை பறந்துடும். அந்த அளவுக்கு அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி இருக்குது வடை. அவ்வளோ லைட் வெயிட், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக குக்காக இருக்குது. கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பி அந்த அவுட் சைட், உள்ள ஒன்றும் இல்லை ஹாலோ. ஸோ இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுங்க. முருகலான மெதுவடை வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இது போல் நீங்களும் வீட்டு பண்ணி பார்த்துட்டு நிறைய பேருக்கு பண்ணி போட்டு சந்தோஷப்படுங்க. Do well, all the best.